2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைத்திட உறுதியேற்போம் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தமிழர்களுக்கு அதிமுக துரோகம் இழைத்துவிட்டதாகவும் அவர் சாடியுள்ளார். முன்னாள் முதல்வர் கலைஞரின் நினைவு நாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடம் நோக்கி அமைதி பேரணி நடைபெற உள்ளது. இதையொட்டி தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் அமைதி பேரணியில் தொண்டர்கள் அலைக்கடலென பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார். மாவட்டந்தோறும் உள்ள கலைஞர் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தவும் கிளைக்கழகங்கள் வரை கலைஞர் நினைவை போற்றவும் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக பாஜக ஆட்சிக்கே வர முடியாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து அதிகார பறிப்பு செய்யும் ஜனநாயக படுகொலை தொடர்ந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் சட்ட போராட்டங்களால் மாநில அரசே அதிகாரம் படைத்தது என்பது நிலைநாட்டப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டின் நலன் மீது கொஞ்சமும் அக்கறையில்லாத அதிமுக தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து வரும் நிலையில் நமது போராட்டங்களை இன்னும் வலிமையாக தொடர வேண்டியுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வீரன் சாவதே இல்லை, கோழை வாழ்வதே இல்லை என்று கலைஞர் கூறியதற்கு ஏற்ப தமிழை காக்கவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்கவும் கலைஞர் வழியில் உறுதியுடன் தெளிவுடன் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைத்திட உறுதியேற்போம், ஓரணியில் தமிழ்நாடு எனும் மகத்தான முன்னெடுப்பில் மக்களை ஒருங்கிணைத்து களத்தில் வெல்வோம் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.